வெல்கம் டு வாடாமலர் சமையல். இன்றைக்கி ஒரு காரசாரமான சுவையான நெய்த்தூள் கருவாட்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது சாப்பாட்டுக்கு, ராய் களிக்கு, சிறுதானிய சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல இந்த தொக்குக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாங்க. அதுக்கு ஒரு வடக்கல்ல ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்திட்டுங்க. அதில் 200 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயத்தில் செஞ்சாதாங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பக்குவத்துக்கு வணங்கினதுமே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திடலாங்க. அது கூட முழுசாக 3 தக்காளியை உள்ளே சேர்த்திடலாங்க. தக்காளியை கட் பண்ணி போட்டோம்னா அதுலேருந்து தண்ணி வந்துடுங்க. வெங்காயம் நல்லா வணங்காதுங்க. அதனால் முழு தக்காளியை தான் சேர்த்து வணக்கணும். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம இதையும் வணக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. தூளுகளை சேர்த்துனதுக்கப்புறம் அடுப்பை மிதமான தீயில வச்சு தான் வணக்கணுங்க. அது கூட அரை மூடி தேங்காய் துருவல், ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் இருக்கிற அளவு புளியுங்க. இதையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை நல்லா ஆற வச்சு நைஸாக பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ தொக்கு செய்கிறதுக்குங்க ஒரு வடக்கல்ல 3 குழிக்கரண்டி கடலை எண்ணெயும் சேர்த்திருக்கிறோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாங்க. அது கூட 1/4 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரையிலிங்க. ஒரு 10 பல் பூண்டை நம்ம தட்டி வச்சுருக்கிறோம். அதையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. இதில் 15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்திக்கலாங்க. ஒரு சில கடலை எண்ணெய்கள் இந்த மாதிரி பொங்கி தாங்க வரும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கினதுமே இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்திடலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வணக்கிக்கலாங்க. இப்போ இந்தளவுக்கு வணங்கினதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ளே சேர்த்திக்கலாங்க. இந்த மசாலாவில் தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நம்ம இந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் நம்ம வணக்கி எடுக்கணுங்க. அடிப்பிடிக்காமல் நம்ம இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வணக்கிக்கலாங்க. இப்போ இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சதுமே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாங்க. நம்ம இது தொக்காட்ட செய்கிறதுனால நிறைய தண்ணி சேர்த்த வேண்டாங்க. இந்தளவுக்கு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்குங்க. இது ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாங்க. இது நல்லா கொதிச்சு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இதையை கொதிக்க வச்சிடலாங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் வெந்தயத்தூளை உள்ளே சேர்த்திக்கலாங்க. நம்ம வெந்தயத்தூள் சேர்த்துனோம்னா சீக்கிரம் அடி பிடிக்குங்க. அதனால் நம்ம அப்பப்போ எடுத்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம 4-5 தடவை இந்த கருவாடை கழுவி வச்சுருக்குறோங்க. இது நெய்த்தூள் கருவாடு, அதையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. கருவாடு நம்ம முதல்லையே எண்ணெயில் போட்டு வணக்கிட்டோம்னா அது ரொம்ப கெட்டியாயிருங்க. கடிக்கிறதுக்கும் ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கருவாடு சேர்த்திட்டோம்னா கருவாடு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. அதனால தான் நம்ம இந்த ஸ்டேஜில் கருவாடு உள்ளே சேர்த்திருக்கிறோங்க. இது நல்லா கிளறி விட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம விட்டுறலாங்க.
இப்போ லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இதை அடுப்பை சிம்மில் வச்சிடலாங்க. இப்போ அப்படியே இது ஒரு தொக்கு பதத்துக்கு மாறிட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இது சிம்மில் இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் இது கூட வந்து நம்ம 1/4 மூடி தேங்காயை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோங்க. அதையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. இந்த கருவாடோட இந்த தேங்காய் வச்சு சாப்பாட்டில் சாப்பிடையில ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. இதுவும் தொக்கு பதத்துக்கு மாறிடுச்சுங்க. நம்ம இது வந்து புளி சேர்த்து நம்ம அரைச்சி மசாலா ரெடி பண்ணதுனால 2 நாள் வரைக்கும் நம்ம வெளியில் வச்சுருந்தாலும் இது கெடாதுங்க. அவ்வளோதாங்க, நெய்த்தூள் கருவாட்டு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து வெள்ளை சாப்பாட்டுக்கு, ராகி களிக்கு, சிறுதானிய சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.